கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நல்லாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நடில் எடுக்கின்றோம். அடியன் மூலமாக அன்பான திருச்சபை உறவுகளுக்கு ஆண்டவரே நீர் தருகின்ற உடைய வார்த்தைகளுக்கு ஜெபிக்கின்றோம். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் அன்பான அடியவர்கள் ஒவ்வொருடைய இருதயத்தின் எண்ணங்களும் உடைய சமூகத்தில் விருதியாய் இருப்பதாக. ஆமென். நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறார். நம்மை அற்புதமாய் வழி நடத்தி வந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே வாசிக்கின்றோம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். நாம் ஒவ்வொருவரும் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஒரு சமயம் ஒரு சிறுவன் ஒரு அழகிய ஒரு படகை உண்டாக்கினான். அந்த அழகான படகை அவன் ரசித்து உருவாக்கினது மாத்திரமல்லாமல் அதை அணுவணுவாக ரசித்து அழகிய கலைநயத்துடன் அதை உண்டாக்கி அதை பாதுகாத்து வந்தான். ஒரு குறிப்பிட்ட நாளிலே திடீரென்று அந்த படகு காணாமல் போனதுன்னு அந்த சிறுவன் அந்த படகு காணாமல் போனதை குறித்து மிகுந்த வேதனைப்பட்டான். எங்கோ தேடி பார்த்தான். அந்த படகு அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு சமயம் அவன் கடைத்தெருவுக்கு செல்கின்ற வேளையிலே ஒரு கடையிலே பார்க்கிறான். அங்கே ஒரு அழகிய படகு இருக்கிறது. உடனே அந்த படகை சென்று பார்த்த உடனே அவன் நினைக்கிறான், இது என்னுடைய கரங்களினால் உருவாக்கப்பட்ட படகு அல்லவா? இந்த படகை நான் அதிகமாய் நேசித்து அதை உண்டாக்கினேன் அல்லவா? இது எப்படி இந்த கடைக்கு வந்தது என்று சொல்லி கடைக்காரரிடம் சென்று, ஐயா, இந்த படகு என்னுடையது, இந்த படகை நான் உண்டாக்கினேன், நான் தான் இந்த படகை உருவாக்கினேன் என்று சொல்லி அந்த சிறுவன் அந்த கடைக்காரரிடம் சொன்னான். அதற்கு அந்த கடைக்காரர் அழகாய் சொன்னார், தம்பி, இந்த படகு உன்னுடைய கரங்களிலே இருக்கின்ற வரை இந்த படகு உன்னுடையது. என்றைக்கு அது என்னுடைய கரத்திலே வந்து விட்டதோ அந்த படகு என்னுடையது. மீண்டுமாக அந்த படகு உன்னுடைய கரங்களுக்குள்ளாக வர வேண்டும் என்றால் அதற்கு நீ விலைக்கிரயம் கொடுக்க வேண்டும். நீ விலைக்கிரயம் கொடுத்தால் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும், அந்த படகை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அந்த கடைக்காரர் அழகாய் சொன்னார். உடனே அந்த சிறுவன் செய்த காரியம், உடனடியாக வீட்டுக்கு சென்று தன் பெற்றோரிடத்திலே சொல்லி ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கி வந்து அந்த கடைக்காரரிடம் கொடுத்து அந்த படகை மீட்டு சென்றான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில அந்த சிறுவனை போல்தான் நம் அருள்நாதர், அந்த படகை போல்தான் நாம் ஒவ்வொருவரும். அந்த சிறுவன் எவ்வாறு அந்த படகை ரசித்து உருவாக்கி அதன் மீது அன்பு செலுத்தினானோ அதை போலதான் நம் அருள்நாதரும் அவருடைய திருக்கரங்களினாலே நம்மை உண்டாக்கி நம் மீது அன்பு செலுத்தி நம்மை என்ன செய்தார், அதிகமாய் நேசித்தார். ஒரு கட்டத்திலே அந்த படகு எப்படி ஒரு கடைக்காரனிடம் சென்றதோ அதே போல ஆண்டுடைய கரங்களினால் உருவாக்கப்பட்ட நாம் கடைக்காரன் போன்ற உலகத்தானிடம் சென்று விட்டோம். உலகத்தானிடம் சென்ற உடனே அந்த உலகத்தான் இடத்திலே பிதா பேசுகிறார், இவன் என்னுடைய மகன், என்னுடைய மகள், இவர்களை என்னுடைய கரங்களினாலே நான் உருவாக்கினேன், என்னுடைய பிள்ளை மீண்டும் என்னிடத்திலே வர வேண்டும் என்று சொல்லி கேட்ட உடனே அந்த உலகத்தான் சொன்னான், அப்படி உங்களுடைய பிள்ளை உங்களிடத்திலே வர வேண்டும் என்றால் நீங்கள் அதற்கு ஒரு விலைக்கிரயம் கொடுக்க வேண்டும். அந்த விலைக்கிரயம் கொடுத்தால் மாத்திரம்தான் உங்களுடைய பிள்ளை மீண்டும் உங்களிடத்திலே வருவார் என்று சொல்லி அங்கே உலகத்தான் சொல்கிறான். உடனே பிதாவானவர் யோசிக்கின்றார், என்னுடைய பிள்ளை மீண்டெடுக்கப்பட வேண்டும், என்னுடைய பிள்ளைக்கு நான் மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி குற்றமில்லாத அப்பழுக்கற்ற தன்னுடைய மைந்தனையே, தான் நேசித்த குமாரனையே இந்த உலகத்திலே கொடுத்தார். அதைத்தான் யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ, அது யாராக இருந்தாலும், அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்துருளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
நம் அருளாத நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக தன்னையே பலியாக கொடுத்து, தன்னையே விலை கிரயமாக கொடுத்து நம்ம என்ன செய்திருக்கிறார்? மீட்டெடுத்திருக்கிறார். அதைத்தான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே வாசிக்கின்றோம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்களே, மீட்கப்பட்டீர்களே. நாம் ஒவ்வொருவரும் மீட்கப்பட்டிருக்கிறோம். யாரால் மீட்கப்பட்டிருக்கிறோம்? நம் அருள்நாதராரே. அங்கே பார்க்கும் பொழுது அது முந்தின வசனம் அழகாய் சொல்லுகிறது. அந்த 18வது வசனத்துல, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், அது அழிந்து போகக்கூடியது. வெள்ளியும் பொன்னும் அழிந்து போகக்கூடியது. ஆனால் ஆண்டோடைய ரத்தம் அழிந்து போகாதது. ஆண்டோடைய ரத்தம் நமக்கு மீட்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டோடைய ரத்தம் நமக்கு மறுவாழ்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி நம் ஆண்டவர். குற்றம் இல்லாத மாசற்ற அந்த ஆட்டுக்குட்டியாகி நம்ம ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? அவருடைய கரங்களினாலே உருவாக்குகிறார். அதைத்தான் 119ஆம் சங்கீதம் 73வது வசனத்துல, அந்த சிறுவன் படகை உண்டாக்கினது போல நம் அருள்நாதர் நம்மை உண்டாக்கினார். அதைத்தான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்கிறார். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. ஆம், உம்முடைய கரங்கள், உம்முடைய கைகள் என்னை உருவாக்கின, என்னை வடிவமைத்தன என்று சொல்லி அங்கே சொல்கிறார். ஏனென்றால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய கரங்களினால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டுடைய கரங்களினால் வடிவமைக்கப்பட்ட பிள்ளைகள். இப்படிப்பட்ட நிலையிலே நாம் செய்கின்ற காரியம் என்ன? அவருடைய கரத்திற்குள்ளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படி பலத்த கரங்களுக்குள்ளாக அடங்கியிருங்கள். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டுடைய கரங்களுக்குள்ளாக அடங்கி இருக்க வேண்டும், கரங்களுக்காக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். ஆனால் உன்னதரின் கரத்தில் இருக்க வேண்டிய நாம், உன்னத தகப்பனுடைய கரத்தில் இருக்க வேண்டிய நாம் பல வேளைகளே உலகத்தானை நாடி சென்று உலகத்தின் ஆசா பாசங்களுக்கு அடிமைகளாய் மாறி இன்று நம்மை நாமே அடிமை தந்த வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழலில் தான் நம் அருள்நாதர் சிந்திக்கின்றார். இப்படிப்பட்ட சூழலில் தான் நம் அருள்நாதர் நம் மீது கருணை கொள்கின்றார். கருணை வைத்தவராக, நம் மீது இரக்கம் வைத்தவராக, நம் மீது அன்பு செலுத்தினவராக அவர் செய்கின்ற காரியம் என்ன? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தின்படி பார்க்கின்ற பொழுது, நம் மீது கரிசனை வைத்து பொன் வெள்ளி போன்ற அழியும் பொருட்கள் நம்மை மீட்க போதுமானதல்ல. பொன்னும் வெள்ளியும் அழிந்து போகின்ற இந்த பொருட்கள் நம்மை மீட்க போதுமானதல்ல. ஆனால் அதே வேளையில பிதாவானவருடைய அனாதி தீர்மானத்தின்படி தன்னுடைய மகனையே விலைக்கரியமாக கொடுத்து வந்தவரும் செய்த காரியம் என்ன? அவர் சொல்லுகிறார், கெத்சேமனை தோட்டத்திலே அழகாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பிதாவே, என்னுடைய எண்ணத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. அந்த இறுதிக்கட்ட சூழலிலே பாடுகளின் மத்தியிலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். யாருக்காக அர்ப்பணித்தார்? அவர் வேறு யாருக்காகவும் அல்ல, நம் ஒவ்வொருவருக்காகவும் தன்னையே விலைக்கிரியாம கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட நம் ஆண்டவர் எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் கரையற்ற ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். அதாவது ஸ்பாட்லெஸ் லேம்ப் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் கரையற்ற ஆட்டுக்குட்டியாக. பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது பாவ மன்னிப்புக்காக அங்கே ஆட்டுக்குட்டிகளை பலி கொடுப்பார்கள். அப்படி பலி கொடுக்கின்ற பொழுது ஒரு சிறு குறையாவது, ஒரு சிறு கரையாவது அந்த ஆட்டுக்குட்டிகளிலே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கின்ற பொழுது அப்படிப்பட்ட பழுதற்ற ஆட்டுக்குட்டிகளை அன்று பலியாய் கொடுத்து தங்கள் பாவ நிவாரண பலியை செலுத்தினார்கள். ஆனால் பிதாவானவர் செய்த காரியம் என்ன? தன்னுடைய மகனாகிய நம் அருள்நாதர் பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவரையே பலியாக கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. அதாவது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கின்றோம். குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி, குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக நம் ஆண்டவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்திருக்கிறார் என்பதை இந்த வேளையில நாம் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது,
அந்த ஆட்டுக்குட்டி எப்படிப்பட்டவர்? அவர் விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியாக இருக்கின்றார். அவர் விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியாக இருக்கின்றார். பொன் வெள்ளி போன்றவை அழிந்து போகக்கூடியது, ஆனால் அவருடைய ரத்தம் என்பது அழியாதது. அவருடைய ரத்தம் என்பது விலையேற பெற்றது. அவருடைய ரத்தம் என்பது மறுவாழ்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய ரத்தம் என்பது நம் ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, குற்றமில்லாத மாசற்ற ஆட்குட்டியாகிய நம் ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தையே விலைக்கிரயமாக கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்திருக்கின்றார். அந்த மீட்டெடுத்த ஆண்டவர் 2 வசனங்கள் மூலமாக கொடுக்கும் பொழுது, அழிந்து போகின்ற பொன் வெள்ளியினால் அல்ல, அழியாத ஜீவ கிரீடத்தை தருகின்ற நம் அருள்நாதர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவர் நம்மை பார்த்து சொல்கின்ற ஒரு அழகான வார்த்தை பக்தன் பாடுகிறான். நீயுனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீயுனக்கு சொந்தமல்லவே, நீயுனக்கு சொந்தமல்லவே, நீமலன் கிறிஸ்து நாதர்க்கே சொந்தம், நீயுனக்கு சொந்தமல்லவே. தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ உனக்கு சொந்தமானவல்ல, நீ உனக்கு சொந்தமானவன் அல்ல, நீ எனக்கு சொந்தமானவன். ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொருவரும், உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய ரத்தத்தையே விலைக்கிரயமாக கொடுத்து நான் என்ன செய்திருக்கிறேன்? மீட்டெடுத்துக்கிறேன். நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, எனக்குரியவர்கள் என்று சொல்லி நம் ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லக்கூடியவராக இருக்கின்றார். அந்த மீட்டெடுத்த ஆண்டவருடைய மீட்பை பெற்றுக்கொள்ள நம் ஒவ்வொரு சூழலிலும் ஆண்டவரை இறுக பற்றி கொண்டு அவருக்காக வாழ்வோம். அவர் தருகின்ற நிறைவான ஆசீர்வாதத்தை இந்த காலத்திலே பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் தாமே இந்த திருமொழிகளையும் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றியில் எடுக்கின்றோம். கேட்ட இறை வார்த்தைகளின் பாட்டி மாசற்ற ரத்த ஆட்டுக்குட்டியாகி நீர், குற்றமற்ற ஆட்டுக்குட்டியாகி நீர், ஆண்டவர் உம்முடைய ரத்தத்தையே எங்களுக்கு விலைக்கிரயமாக கொடுத்து எங்களை மீட்டெடுத்து எங்களுக்கு மறுவாழ்வு தந்திருக்கிறீரே, உங்களுக்கு நாங்கள் நன்றியில் எடுக்கின்றோம். ஒவ்வொரு சூழல்களிலும் நாங்கள் உண்மையே இறுக பற்றி கொண்டு உமக்காக வாழவும் நீ தந்திருக்கிற நன்மைகளோடு இந்த காலங்களிலே வாழ்ந்து செழிக்கும் அருள் தாரும். இயேசுவின் வழியாய் வேண்டுகின்றோம் நல்ல தந்தையின். ஆமென்.